ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம 3 இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை பற்றி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சைனாவோட ஆர்டிஃபிஷியல் சன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 206 கோடி ரூபாய்க்கு ரோல்ஸ் ராயல்ஸ் ஒரு காரை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த 206 கோடி ரூபாய்க்கு அந்த காரில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மூணாவது அமெரிக்காவில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி 37 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஹெல்மெட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை பற்றியும் பார்க்கலாம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு குட்டி ஸ்டோரி. நான் உங்கள் விக்னேஷ். Information is well. சைனானாவே எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி விஷயத்தை தான் இவங்க பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு சன்னை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த ஆர்டிஃபிஷியல் சன்னை பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறது. இப்போ எலக்ட்ரிசிட்டி எதில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? அணுமின் நிலையத்தில் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த அணுமின் நிலையத்தில் என்ன நடக்குது? காமனாக பார்த்தோம்னா ஒரு அணுவை ரெண்டாக பிளப்பதன் மூலியமாக ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகும். அந்த எனர்ஜியிலிருந்து தான் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் சன் ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கு நேர் ஆப்போசிட். அப்படியே ரெண்டு அணுவை ஒன்றா சேர்ப்பதன் மூலியமாக வர எனர்ஜியை வச்சு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஆனால் அதை விட 100 மடங்கு அதிகமாக இதில் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் சன்னில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்கன்னா நார்மலான சன்னை விட 10 மடங்கு அதிகமாக ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா நார்மலான சன்னோட மையப்பகுதியில் பார்த்தீங்கன்னா 15 மில்லியன் டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை இருக்குது. ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் சன்னில் ஹையஸ்ட்டாக 160 மில்லியன் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு ஹீட்டை டச் பண்ணியிருக்கு. 160 மில்லியன் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைனா நினச்சி கூட பார்க்க முடியாத வெப்பநிலைங்க. எக்ஸாம்பிள் 2013 வருஷம் காட்டுத்தீ ஆஸ்திரேலியா ஒரு பக்கம் ஏற்பட்டுச்சு. அந்த சுற்றி இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 93 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆச்சு. அந்த 93 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு அங்கே இருக்கிற ரோடெல்லாம் மெல்ட் ஆச்சு. அங்கே இருக்கிற கரெக்ட் ஏரியா எல்லாமே மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ 93 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு ரோடெல்லாம் மெல்ட் ஆகுதுன்னா 160 மில்லியன் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு யோசிச்சு பாருங்க. ஆர்டிஃபிஷியல் சன் மூலியமா என்ன வேர்ல்ட் ரெக்கார்டு பண்ணியிருக்காங்கன்னா 20 நிமிஷத்திற்கு தொடர்ந்து 160 மில்லியன் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் 101 நிமிஷத்துக்கு தொடர்ந்து 120 மில்லியன் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் டச் பண்ணியிருக்கு. இதுதான் இப்போ வேர்ல்ட் ரெக்கார்டாக இருக்கு. ஓகே, இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணலைங்க. 2006 இந்த ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கு. அதாவது 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆக இன்னும் 10 வருஷம் ஆகுன்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம அந்த 206 கோடி ரூபாய் காரை பற்றி பார்க்கலாம். ரோல்ஸ் ராயல்ஸ் இப்போ ரோல்ஸ் ராயல்ஸ் போட் டெயில் சொல்லி ஒரு காரை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, 3 கஸ்டமருக்காக மட்டும் அந்த மாடலில் வெறும் 3 கார் மட்டும்தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த கஸ்டமருக்கு என்ன தேவையோ அந்த 3 கஸ்டமர்கிட்டையும் கேட்டு அந்த 3 கஸ்டமரை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி மட்டும்தான் அந்த காரை டிசைன் பண்ணியிருக்காங்க. 206 கோடி ரூபாய் காரில் என்ன இருக்குன்னு நம்ம 70% தெரிஞ்சுக்கணும்னாவே அந்த ரோல்ஸ் ராயல்ஸ் கம்பெனிலேருந்து ஒரு காரை நம்ம வச்சுருந்தா மட்டும்தான் நமக்கு தெரியும். அதாவது 70% தெரியும்னாவே ரோல்ஸ் ராயல்ஸில் ஒரு காரை நம்ம வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க. 3 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த காரை பற்றி. அதாவது இந்த காரோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா பேருக்கு ஏற்ற மாதிரி போட் ஷேப்பில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பேக் சைடு விங்கு மாதிரி ஓப்பன் ஆகுது. இந்த விங்கு மாதிரி ஓப்பன் ஆகிற ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸில் பிக்னிக்கு தேவையான பேசிக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 2 சேரு, ஒரு டேபிள், பிளேட்ஸு, 2 ரெஃப்ரிஜிரேட்டர் எல்லாமே உள்ளே இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளோ இருந்துமே மூவிங்கில் இருக்கும்போது இதனால் எந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. இது இருக்கிற ஒரு துளி சவுண்டு கூட வெளியே வராதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா எல்லா லக்ஸுரியஸ் கார்லேயும் இருக்கிற மாதிரி அதோட மேல் பரட்டை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா எல்லா ரோல்ஸ் ராயல்ஸ் கார்லேயும் இருக்கிற மாதிரி இதில் ஒரு வாட்ச் இருக்குது. இந்த வாட்சு ஃபுல்லாக அனலாக் மட்டும்தாங்க. இந்த வாட்சை வேணும்னா அந்த கார்லேயும் வச்சுக்கலாம், நம்ம கையிலே வியர் பண்ணிக்கலாம். இந்த கார் ஃபுல்லாகவே அனலாக் மூலயமா டிசைன் பண்ணிக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ரோல்ஸ் ராயல்ஸ் காரை பற்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா எல்லாராலையும் இந்த ரோல்ஸ் ராயல்ஸ் கார் வாங்க முடியாது. அந்த காரை வாங்குறதுக்கு ஒருத்தான ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டு தான் அந்த கஸ்டமரே இவ்வளோ அலோவ் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் ஒருத்தர் அந்த கார் வச்சிருக்காரு. யாருன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து அது 37 லட்ச ரூபாய் ஹெல்மெட்டை பற்றி நம்ம பார்க்கலாங்க. என்னது 37 லட்சத்திற்கு ஒரு ஹெல்மெட்டை யோசிச்சிங்கன்னா ஆமாங்க, 37 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஹெல்மெட்டு தான். அப்படி அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் ரீடிங்கும் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவில் இருக்கிற கெர்னல்னு சொல்லி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இந்த மைண்ட் ரீடிங் ஹெல்மெட்டை கண்டுபிடிச்சு சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் 37 லட்சம் சொல்லுவாங்க. மைண்ட் ரீடிங் மட்டும் இல்லாமல் நம்ம பாடியோட பிளட் சர்க்குலேஷன், ஆக்சிஜன் லெவல் எல்லாமே இதில் மெஷர் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான், நான் தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணிருக்கேன்.